ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம ஃப்ளட்ஸ் வெள்ளம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்கிற நிலத்தில் அதிகமாக நீர் ஓடுறது தான் நம்ம ஃப்ளட்டுன்னு சொல்லுவோம். மழை தண்ணீரோ இல்லை ஆறு கடல் அதில் உள்ள தண்ணியோ நம்மளோட நிலத்தை சூழ்ந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ளட். ஃபஸ்ட்டு ரிவர் ஃப்ளட். இதை நம்ம ஃப்ளூவியல் ஃப்ளட்டுன்னு சொல்லுவோம். ஆறோ இல்லாட்டி ஆறு போகிற இடம் ஸ்ட்ரீம்லேயோ தண்ணி அதிகமாக போய் சுற்றி உள்ள இடத்த தண்ணி சூழ்கிறது தான் ஃப்ளூவியல் ஆர் ரிவர் ஃப்ளட். இது அதிகமாக மழை பெய்யறனாலையோ இல்லை பனிக்கட்டி உருகுறனாலையோ இல்லை ஆறு போகிற வழியில் ஏதாவது பனிக்கட்டி அடைச்சிருந்துச்சுனாலோ இந்த ஃப்ளட்டு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளூவியல் ஃப்ளட். அதிகமாக மழை பெஞ்சி நம்ம இருக்கிற நிலத்துல நீர் தேங்கி இருக்கிறது தான் ப்ளூவியல் ஃப்ளட். இது எதனால் மெயினாக நடக்கும்னா சரியான வடிகால் வசதி நம்ம அமைக்காதனால தான் இந்த ப்ளூவியல் ஃப்ளட் வரும். நெக்ஸ்ட்டு கோஸ்டல் ஃப்ளட். கடல் பரப்பில் வர்ற வெள்ளம். இந்த வெள்ளம் எதனால் உருவாகும்னா சில இடத்துல பனி உருகி கடலுக்கு நிறைய தண்ணி கடலோட அளவு கூட்டும்போது இந்த வெள்ளம் வரலாம். இல்லாட்டி ஸ்ட்ரோம் புயல்னால கடலில் உள்ள தண்ணி நம்ம நிலத்துக்கு தள்ளப்படலாம். இல்லாட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனால் கூட ஃப்ளட் வரலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் ஃப்ளட். சடனாக அதிகமாக மழை பெஞ்சி கொஞ்ச காலத்திலேயே நீர் நம்ம நிலத்தில் தேங்கி இருந்துச்சுன்னா அது ஃப்ளாஷ் ஃப்ளட். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளட். இப்போது ஒரு ஏரியாவில் ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது, நிலம் அதிகமான தண்ணி உறிஞ்சும் உரியறதுக்கு நிறைய தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி அப்படியே மேலே வந்துடும். அது கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளட். நெக்ஸ்ட்டு அர்பன் ஃப்ளட். நகரங்களில் வர்ற ஃப்ளட். இது எதனால் நடக்கும்னா ஃபஸ்ட்டு நம்ம நிறைய ரோட் போடுவோம்ல நகரங்களில், அந்த ரோடனால் தண்ணியை உறிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் ஃப்ளட்டு வரலாம். இல்லாட்டி வடிகால் வசதி ஒழுங்காக இல்லாதனால ஃப்ளட்டு வரலாம். இல்லைனா ஆறுகள் ஓடுற இடத்துல நம்ம வீடு கட்டினாலும் இந்த அர்பன் ஃப்ளட் வரலாம். நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் ஃப்ளட். ஃபஸ்ட்டு ஹெவி ரெயின்ஃபால். கொஞ்ச காலத்தில் நிறைய மழை பெஞ்சி நம்மளோட நிலத்தால் அந்த தண்ணியை உறிஞ்சிக்க முடியலன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஃப்ளட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு ரிவர் ஓவர்ஃப்ளோ. ஆறுகளில் சடனாக தண்ணி அதிகமாக வர ஆரம்பித்து அந்த தண்ணியை சுற்றி உள்ள இடத்துல சூழ்கிறது தான் ரிவர் ஓவர்ஃப்ளோ. டேம் ஃபெயிலியர். அணைகள் சடனாக உடஞ்சி பெரிய அளவு தண்ணி நிலத்துக்குள்ளே போச்சுன்னா வெள்ளம் வரும். மெல்ட்டிங் ஆஃப் ஸ்னோ அண்ட் ஐஸ். சம்மர் சீசன்லேயோ இல்லை கிளைமேட் சேஞ்சாலேயோ பனிக்கட்டிகளோ பனியோ உருகிச்சுன்னா அதனால் நீர்மட்டம் உயரும். அதனால் வெள்ளம் வரும். புவர் ட்ரைனேஜ் சிஸ்டம். சரியான வடிகால் வசதி இல்லைன்னா தண்ணி போகிற பாதை அடைச்சிக்கிடும். ஸோ தண்ணி போகிறதுக்கு வழி இருக்காது. அதனால் வெள்ளம் வரலாம். நெக்ஸ்ட்டு சைக்ளோன் அண்ட் ஸ்ட்ரோம் சர்ஜஸ். சூறாவளி மற்றும் புயல்னால ஏற்படுற வெள்ளம். சூறாவளி வரும்போது அதிகமான கடல் தண்ணியை நிலத்துக்கு அனுப்பிவிட்டுரும். ஸோ அதனால் கடலோர பகுதிகளில் வெள்ளம் வரலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட். புயல்னால வர்ற பாதிப்புகள். ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. புயல் வந்துச்சுன்னா நம்மளோட வீடு பெரிய பெரிய பில்டிங் ரோடு அது எல்லாத்தையும் அதை அழிச்சிரும். கூடவே நிறையா பேர் இந்த புயல்னால் இறந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு டேமேஜ் டு கிராப். நம்ம விவசாயம் பண்ணுற இடத்துல தண்ணி புகுந்துட்டுனா அந்த இடத்துல நம்ம விளைச்சலுக்கு போட்ட செடிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால் நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். நோயை பரப்பும். நம்ம இருக்கிற இடத்துல நிறைய அழுக்கு தண்ணி வெள்ளத்தினால சூழ்ந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு
காலரா, டைஃபாய்டு போன்ற நீரினால் கடத்தப்படும் நோய்கள் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், மக்கள் இடம் மாறுவாங்க. நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி புகுந்துட்டுனா அந்த இடத்துல வாழ முடியாது. ஸோ அந்த இடத்துல இருந்து வெளியில் போய் டெம்பரரியாக தற்காலிகமாக இன்னொரு இடத்துல தங்குவாங்க. நெக்ஸ்ட்டு டேமேஜ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம கெட்டின ரோடு, பிரிட்ஜு, பெரிய பெரிய வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, பவர் லைன்ஸ், அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஒயர்ஸ்கள்லாம் பாதிப்பு வரும். இது வரைக்கும் ஃப்ளட்டுனால் வர பாதிப்பை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி வெள்ளம் வர்றதை குறைக்கலாம், தடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் ஆர் டு ரெடியூஸ் ஃப்ளட். ஃபஸ்ட்டு பிளான்ட் மோர் ட்ரீஸ். நிறைய மரங்களை நட்டும்போது மரத்தோட வேர் நீர் அப்படியே உறிஞ்சிக்கிடும். ஸோ நீர் அங்கே இங்கே தேங்காமல் மரத்து வேர் வழியாகவே மண்ணுக்குள்ளே பெயரும். நெக்ஸ்ட்டு பில்டிங் டேம்ஸ் அண்ட் ரிசர்வயர்ஸ், நீர் தேக்கத்தையும் அணைகளையும் கெட்டுறது. இதனால் அதிகமாக ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ மழை நீர்னால் ஏற்படுற வெள்ளம் குறையும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் வசதியை இம்ப்ரூவ் பண்ணுறது. நல்லா சுத்தமான பிளான் பண்ண வடிகால் வசதி இருந்துச்சுன்னா ரெயின் வாட்டர் ஈஸியாக வெளியில் போயிடும். அந்த ரெயின் வாட்டரை நம்ம இருக்கிற இடத்துல ஸ்டோர் ஆகி இருக்காது. நெக்ஸ்ட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நம்ம ரெயின் வாட்டரை சேமித்து வச்சு அதை நம்மளோட தேவைக்கு பயன்படுத்தும் போது ஃப்ளட்டு வர்றது கம்மியாகும். நெக்ஸ்ட்டு இயர்லி வார்னிங் சிஸ்டம். இந்த இடத்துல அதிகமான மழை பெய்ய போகுது, அதனால் நீர் அதிகமாக தேங்கி நிற்கும். இங்கே இருக்கிறத உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு முன்னாடியே சொல்லும்போது மக்கள் அதுக்கு ஏற்ற நடவடிக்கையை எடுத்து சேஃபாக இருப்பாங்க. ஃப்ளட்டு ஒரு நேச்சுரல் டிஸார்டர், இயற்கை பேரழிவு. இதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து சரியான வடிகால் வசதி அமைச்சா, ட்ரைனேஜை அமைச்சா தடுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.